வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கூடலூர் பந்தலூர் பகுதியில் காட்டு யானை தாக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். வனவிலங்கு நடமாட்டத்தை கண்காணிக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் இரவு நேரங்களில் ரோந்து செல்கின்றனர். ஆனாலும் காட்டு யானைகள் விவசாய நிலம் மற்றும் வீடுகளை சேதப்படுத்துகின்றன. மனித வனவிலங்கு மோதல் அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டியும் அப்பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் கூடலூர் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. கூடலூர் வணிக சங்கம் கூட்டமைப்பு சார்பில் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகா பகுதியில் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை கடையடைப்பு போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்திற்கு ஆட்டோ மற்றும் ஜீப் உள்ளிட்ட தனியார் ஓட்டுநர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசு பஸ் வழக்கம் போல் இயங்கினாலும் கடை, ஆட்டோ, ஜீப் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் சிரமப்படுகின்றனர். புதுச்சேரி அரசு சார்பில் புதிய தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் காலியாக உள்ள சுமார் 4200 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். இதற்கான தேர்வுகள் 2026 ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடத்தப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதால் அரசு பணி தேர்வு ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம், ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் காமராஜர் சாலை ஓரத்தில் இருந்த ராட்சச குல்மோகர் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. மெயின் ரோட்டில் மரம் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காமராஜர் சாலை வழியாக பஸ் செல்லவில்லை. ஸ்பாட்டிற்கு விரைந்த முனிசிபாலிட்டி ஊழியர்கள் சாலையில் விழுந்த ராட்சச மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர்.